வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாரு. அதாவது அவர் பல விஷயம் சொன்னாரு, அதுல பெருசா எதுவுமே செய்யல. அதுல முக்கியமா அந்த 2500 பெண்களுக்கு தரனாரு, அதுவும் தந்த பாடல. சரி, அது தனி கதை. அது மட்டும் இல்லாம இவரை நம்பி இந்த புதிய தலைமுறையெல்லாம் நிறைய ஓட்டு போட்டாங்களே. புதிய தலைமுறையான சேனல் பேரை சொல்லாதீங்க, யங் ஜென்ரேஷன் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்களே. அப்போ அவர் ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தாரு. அது என்ன வாக்குறுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெயிச்சு முதல்வராக வந்தேன் அப்படின்னா வீட்டுக்கு வீடு கார் வாங்குவீங்க அப்படின்னோட, ஏன் அண்ணன் ஏதாவது கார் ஃப்ரீயாக கொடுக்க போறாரா, வீட்டுக்கு வீடு கார் கொடுக்க போறாரா அப்படி கேட்டால் அதுதான் இல்லை. வேற எப்படி நாங்கள் வீட்டுக்கு வீடு கார் வாங்குறதுன்னு கேட்டதுக்கு, நான் அந்த அளவுக்கு இங்கே வந்து தொழில் வளர்ச்சி கொண்டு வருவேன், வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணுவேன். அப்போ அதில் கிடைக்கிற சம்பளம் மூலயமா நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு கார் வாங்கி அளவுக்கு உங்களுடைய நிலைமையை நான் உயர்த்துவேன் சொன்னாரு. ஆனா போற போக்க பார்த்தா செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் கூட வாங்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ப்ராஜெக்ட். இதனால கிட்டத்தட்ட 55,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு இப்ப ஆந்திராவுக்கு தாரவாத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஆந்திராவுக்கு இப்ப போயிருக்கு. இதோ இதன் மூலியமாக நேரடியாக 5,000 பேருக்கும் மறைமுகமாக 50,000 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை அண்ணா ஆட்சிக்கு வந்து ஒரு மாசத்துக்கு கூட இன்னும் 2 நாள் இருக்கு. அதை விட குறுகிய காலத்துல 3ஆவதா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு ஆந்திராவுக்கு கை நழுவி போயிருக்கு. என்னதான் நடக்குது இந்த ஆட்சியில அப்படின்னு பார்த்தா, தொழில்துறை அமைச்சர் வந்து ரீல்ஸ் பண்ணி இருக்காங்க. அண்ணன் வந்து சைலண்டா இருக்காரு, எதுக்குமே குரல் கொடுக்காம சைலண்டா இருக்காரு. சோ 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு பறி போயிருக்கு. அதுவும் 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு காலி ஆயிடுச்சு, நம்ம கையை விட்டு போகுது அப்படின்ற ஒரு உண்மை நியூஸை நான் சொல்லல, பிசினஸ் லைன் அப்படின்ற பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கலா வெளியாயிருக்கு. இதுல ஒன் இந்தியாவில் கூட இதை பத்தி ஒரு விரிவான ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதாவது இவங்க புதுசா ஒரு ப்ராஜெக்டை வந்து போய் பேசி, அதான் நம்ம கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, அமைச்சர் கீர்த்தனா, இவங்க ஏதோ போய் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி கிட்ட பேசி ஒரு 30,000 முதலீடு வந்து ஏதோ இதுல தவறி போய் ஆந்திராவுக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. ஏற்கனவே MOE போட்டு, அதாவது கடந்த திமுக அரசு இருந்தது பாத்தீங்களா, அவங்க ஆட்சியிலே போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி MOE, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்தான ஒரு திட்டம் இன்னைக்கு நம்ம கையை விட்டு ஆந்திராவுக்கு போகிறது. காரணம் யார் சுணக்கமாக இருந்ததனால் அவங்க ஆந்திராவுக்கு போறாங்க. பொதுவா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வராங்க, ஒரு ப்ராஜெக்ட் வராங்க, அதுவும் பெரிய லெவல்ல ப்ராஜெக்ட் வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான இடங்கள், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா அதுக்கு தேவையான இடம், அதுக்கு தேவையான ஆள்பலம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்களுக்கு காட்டும் போது தான் ஃபைல்ஸ் ரொம்ப சீக்கிரமா மூவ் ஆகும் போது தான் ஓகே, இந்த அரசு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு, அப்ப கண்டிப்பா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேர்ல வருவாங்க. அந்த மாதிரி இல்லாததன் விளைவுதான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது ஆந்திராவுக்கு போகுது. அதுவும் மத்திய அரசு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமா வந்து நம்புறாங்க. இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்புறாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மசகான் டாக் லிமிடெட், அதாவது MDL அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அதாவது திமுக பீரியட்ல MDL, அது மட்டும் இல்லாம கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்னு 2 ப்ராஜெக்ட் வந்து கையெழுத்தாச்சு. இந்த MDL அப்படின்றது இந்தியாவிலேயே நம்பர் 1 போர் கப்பல் கட்டக்கூடிய நிறுவனம். இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்றது இந்தியாவிலேயே நம்பர் 1 வர்த்தக கப்பல் கட்டக்கூடிய நிறுவனம். இந்த 2 நிறுவனம் ஆளுக்கு 15,000 கோடி. இந்த MDL நிறுவனம் 15,000 கோடி, இவங்க 15,000 கோடி வந்து தமிழ்நாட்டில், அதுல தூத்துக்குடியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாங்க. ஸோ இதுல எவ்வளவு பேருக்கு, அதாவது MDL ப்ராஜெக்ட் மூலியமா கிட்டத்தட்ட 45,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு, அதுல 5,000 பேருக்கு நேரடியாகவும் 40,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த பக்கம் 10,000 பேருக்கும் வேலை வாய்ப்பு, அதுல வந்து 6,000 பேருக்கு, 4,000 பேருக்கு நேரடியாகவும் 6,000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்கிறது. இப்போ இந்த நேரடி மறைமுகம் அப்படின்னு சொல்றியம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நேரடி வேலை வாய்ப்பு அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனி வருது இல்லையா, இப்போ இந்த கப்பல் கட்ட போறாங்க. இந்த கம்பெனி நான் தான் சொல்ல, நம்பர் 1 போர் கப்பல் கட்டக்கூடிய நிறுவனம் தான் இந்த மசகான் டாக் அப்படின்ற இந்த லிமிடெட். இப்போ இவங்க உள்ள வர்றதுனால எந்த மாதிரியான வேலை வாய்ப்புல நேரடியாக கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கப்பல் கட்டுறாங்களே, இதற்கான தொழிலாளர்கள் லைக் வெல்டர்ஸ், எலக்ட்ரிஷியன், இன்ஜினியர்ஸ், டிசைனர், இந்த மாதிரியான பல வேலைகள், அதற்கான நேரடி வேலை வாய்ப்பும் மறைமுக வேலை வாய்ப்பு அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்போ டிரான்ஸ்போர்ட் டிரைவர்ஸ் அதுக்கான பொருட்கள், இப்போ ஒரு கப்பல் கட்டுறாங்கன்னா இப்போ ஸ்டீல் தேவைப்படும், நெட்டு போல்ட் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா அந்த பெயிண்ட்டுக்கான இது எலக்ட்ரிஷியனு, கேபிள்ஸு, ஸோ இந்த அது சார்ந்த இண்டஸ்ட்ரி இப்படின்னு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வந்து இதன் மூலியமாக ஏற்படும். நேரடியாக மறைமுகம் நிறைய பேருக்கு வந்து இதுல வந்து கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பெரிய முதலீட்டை டிஎம்கே பீரியட்ல பேசி, அதாவது செப்டம்பர் 19, 2025 இந்த மசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் நிறுவனம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களோட குஜராத்ல பாவ்நகர்ல கடல்சார் தொழில்துறை இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த துறையோட தான் இந்த தமிழ்நாடு கைடன்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க தான் தமிழ்நாடு சார்பாக போய் பேசி அவங்கள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிற வேலையை வந்து பார்ப்பாங்க. ஸோ சுருக்கமாக சொன்னால் இவங்க தான் அந்த தொழில்துறையில் போய் பேசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அவங்களும் சேர்ந்து 2025 செப்டம்பர் 19 அப்போ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்தும் ஆகிருது. அதுவும் இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ மிக முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசே வந்து இதில் நேரடியாக தன்னுடைய கவனத்தை செலுத்துது. மத்திய அரசு ஏன் இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப கவனமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் கப்பல் போக்குவரத்து சந்தையில் 1% குறைவான பங்கை தான் இந்தியா கொண்டுள்ளது. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்டை ரொம்ப அவங்க வந்து கவனமாக கையாளணும். அது ரொம்ப கவனமாக இது பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து ஊக்குவிக்கும். இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட் வரும், உள்ளே நம்ம அந்த மாதிரியான கட்டமைப்பு வேலைலாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட வர்த்து என்னன்னா, இவங்க கட்டமைக்க போகிறது ஒரு மிகப்பெரிய கப்பல். இந்த மிகப்பெரிய கப்பல் அப்படின்னா எவ்வளோமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் டன் 12 லட்சம் டன் கொண்ட ஒரு பெரிய கப்பலை தான் இவங்க வந்து செய்ய போகிறாங்க, கட்ட போகிறாங்க. ஸோ இந்த பெரிய ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஸோ இது ஏற்கனவே வெறும் பேச்சுவார்த்தையாக இருந்தது. இன்று நேரடியான கள ஆய்வு பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆந்திராவுக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 20 நாள் கூட முடியல, அதுக்குள்ள ஏற்கனவே போயிடுச்சு. அதாவது இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கான அந்த இது ஸ்பேர் பார்ட்லாம் தயாரிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஏற்கனவே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து போயிடுச்சு. அதையும் வந்து காப்பாற்ற முடியல. இப்போ அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு போயிடுச்சு. ராயல் என்ஃபீல்டுலாம் கிட்டத்தட்ட 5,000 குடும்பங்கள் பொழைச்சிட்டு இருந்தது நேரடியாக அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஏற்கனவே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போ 3ஆவதா இந்த திட்டமும் போயிருக்கு. அதாவது இந்த எம்டிஎல் இருந்தவங்க ஆந்திராவுக்கு நேரடியாக போய் நாங்களே ஆங்கர் இன்வெஸ்டராக இருக்கோம். ஆங்கர் இன்வெஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அரசு இருக்குன்னா அந்த அரசு வந்து நிலம், தொழிலாளர்கள் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொடுப்பாங்க. மற்றபடியான பெரிய அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 30 கோடி ப்ராஜெக்ட்னா 10,000 கோடி 15,000 கோடி இவங்க போடுவாங்க. ஸோ இவங்க வர்றதுனால மற்ற சின்ன சின்ன முதலீட்டாளர்களும் உள்ள வராங்க. இவங்களே வராங்க, அப்போ நம்மளும் போவோம். இப்போ குறிப்பாக ஒரு மால் திறக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த மாலில் ஒரு முக்கியமான கடைகள், இப்போ பிக் பஸாரோ இல்லை ரிலையன்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான கடைகள் வந்து வரும்போது தான் ஸோ இவங்களே வராங்க. அப்போனா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான இதுவாக தான் நம்பி மற்றவங்க வருவாங்க. அப்போது இங்கே ஏற்கனவே டிஎம்கே பீரியடில் ஒப்பந்தம் போட்ட அந்த எம்ஓஇ போட்டு கையெழுத்து போட்ட இந்த எம்டிஎல் தான் இப்போ ஆந்திராவில் அங்கே ஒரு ஓப்பனை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஓப்பன் கொடுத்து நேரடியாக போய் நாங்களே ஆங்கர் இன்வெஸ்டராக வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த ப்ராஜெக்டும் நம்ம கையை விட்டு போகுது. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் பண்ணல. அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இத்தனை ப்ராஜெக்ட் நம்ம அதாவது இதுக்கு டிஎம்கே ஐடி விங்ல சூப்பராக வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த குதிரை பேரம் பேசுறீங்களா, குதிரை பேரம் பண்றீங்களா, இந்த குதிரை பேரம் பண்றதுல காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை குதிரை வேகத்துல குதிரை பேரம் பண்றீங்களே அதுல பாதியாவது இதுல காட்டுங்க. நீங்க ஆட்சி அமைச்சது இதுக்காக தானா? குதிரை பேரம் பண்றதுக்கு ஆட்சி அமைச்சிங்க. தொழில் வளர்ச்சி பண்ணணும், மக்களுக்கு அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். இப்போ இதையும் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மோடிஜி மாதிரி பக்கோடா சுட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க போல. பூராவே ஆந்திராவுக்கு, இது ஆந்திராவில இருந்து அமைச்சர் கீர்த்தனாக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க. நீ ரீல்ஸா பண்ணி போடுமான்னு சப்போர்ட்டுக்கு வராங்க. அப்படின்னா இப்படி பண்ணா சப்போர்ட்டுக்கு தான் வருவாங்க. நீ இந்த பக்கம் ரீல்ஸா பண்ணி போடமா, நாங்க அந்த பக்கம் இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் போய் வாங்கிட்டே இருக்கோம். குறிப்பா ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கையை மீறி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மாநிலத்தில் வரும்போது அந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு
இப்போ டிஎம்கே பீரியட்ல என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இத்தனை ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் தேவைப்படாது, இப்போ 3000 ஏக்கர் தேவைப்படும், 300 ஏக்கர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான இடம்லாம் எங்ககிட்ட இருக்குது, வாங்க நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். இப்போ இதில் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறோம். அப்புறம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டும் இவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கிய ப்ராஜெக்ட்ல தமிழ்நாட்டுக்கு வரும்போது அடுத்தடுத்த இன்னும் சில முக்கிய ப்ராஜெக்ட்ல எந்த நம்பிக்கையில் வராங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு போனால் அதை நல்லா முடிச்சு கொடுக்குறாங்க, அதுக்கான மேன் பவர் இருக்குது, அதுக்கான படித்த இளைஞர்கள் அங்கே இருக்கிறாங்க, அதற்கான அரசு வந்து நம்ம கூட நல்லா கோஆப்ரேட் பண்றதுக்கான அரசு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தை தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுல ஏதோ ஒரு சுணக்கம், ஏற்கனவே டிஎம்கே பீரியட்ல கையெழுத்து போட்டு இருந்த ஒப்பந்தம் இன்னைக்கு ஏதோ ஒரு சுணக்கத்தின் காரணமாக ஃபைல்ஸ் வேகமா மூவ் ஆகாம இருந்திருக்கலாம், அவங்க கேட்ட அந்த இடத்த வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசு சரியாக காட்டாம இருந்திருக்கலாம். அப்ப அடுத்தடுத்த நடவடிக்கைகளை சுணக்கம் காட்டுறதுனால இனி இவங்களை நம்பி பிரோஜனம் இல்லை. இங்க இருக்கிற அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும்தான், மற்றபடி இவங்க வந்து களத்துல இறங்கி எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்களை நம்பி நம்ம வந்து 15,000 கோடி 30,000 கோடியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அப்படியே பட்ட நாமம் தான் நம்மளுக்கு அப்படின்ட்டு அதே நாமத்துக்கு ஃபேமஸ் ஆன திருப்பதிக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் இப்போ போயிருக்கு. 1.2 மில்லியன் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு மாபெரும் கப்பலை வந்து தான் இந்த எம்டிஎல், அதாவது போர்க்கப்பல் வந்து தயாரிக்கிறவங்க கம்பெனி இல்லையா, இந்தியாவிலே நம்பர் 1 போர்க்கப்பல் தயாரிக்கிறாங்க இல்லையா. இப்போ இவங்க தான் இந்த 1.2 மில்லியன் கிட்டத்தட்ட 12 லட்சம் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு கப்பலை வந்து இவங்க உற்பத்தி பண்ண போறாங்க. இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆந்திராவுடைய மாநில அரசும் விசாகப்பட்டினமுடைய போர்ட் துறைமுகம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது விஷயம், அதாவது தேசிய கப்பல் கட்டும் மற்றும் தொழில் பூங்கா அப்படின்னு ஆந்திர பிரதேஷ் சார்பாக, அதாவது ஆந்திராவின் சார்பாக ஒரு புது இது, அதாவது NSHIP லிமிடெட் அப்படின்னு ஒரு புது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது எங்க போகுதுன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதிக்கு தான் வந்து இது போகுது. அப்ப இங்க திருப்பதியில இன்னும் தொழில் வளர்ச்சின்றது ஆஹா ஓஹோ அப்படின்னு பெருசாக போகிறது. கிட்டத்தட்ட 55,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்றது அங்க கிடைக்க போகுது. 2வது அதுல வந்து ஒப்பந்தம், அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒப்பந்தம் போடும்போதே அவங்க என்ன சொல்லி போட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 75% வந்து நீங்க வந்து எங்க இளைஞர்கள் தான் போடணும், படிச்ச இளைஞர்கள் தான் நீங்க போடணும். அதே மாதிரி இந்த லோக்கல் ஆள் இருப்பாங்க இல்லையா, இப்ப வேற இப்போ நான் தான் சொன்னேன் இல்லையா, மறைமுகமாக வேலை கிடைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு, இப்போ டிரைவர்ஸ், செக்யூரிட்டிஸ், வேலை ஆட்கள், அந்த மாதிரியான லேபர்ஸ்லாம் இருப்பாங்களே, இதுவும் 90%. இப்போ தூத்துக்குடின்னு எடுத்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் தான் வந்து இது போய் சேரணும் அப்படின்ற ஒப்பந்தத்தை டிஎம்கே அந்த MOU போடும் போதே போட்டுட்டாங்க. ஸோ ஆனால் இவர் வந்து சொன்னார், யாரு விஜய் அவர்கள் வந்து அவருடைய மேனிஃபெஸ்டோவில் சொன்னார், இல்லை நான் சொல்றேன், நான் ஜெயிச்சு வந்தேன்னா லோக்கல்ல இருக்கவங்களுக்கு தான் இந்த வேலையை வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு லோக்கல்ல இருக்கவங்களுக்கு இல்லாம வேற மாவட்டத்தில் இருக்க, அதாவது இன்னைக்கு தூத்துக்குடியில இருக்கவங்களுக்கு இல்லாம தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இல்லாம ஆந்திராவுக்கு தாரவாத்து கொடுத்துருக்கீங்களே, எப்படி இது எப்படி அங்க போச்சு? இதை பத்தின ஒரு விரிவான ஆர்டிக்கல் வந்து பிசினஸ் லைன்ல வெளியாயிருக்கு. நான் அதை படிச்சு பார்த்துட்டு தான் பேசுறேன். இன்னும் உங்களுக்கு புரியணும்னா ஒன் இண்டியா தமிழ்ல இதை பத்தின ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க, என்ன பண்றீங்கன்னு. எனக்கு இப்பதான் ஒண்ணு கிளிக் ஆகுது. அவர் சொன்னார் பாத்தீங்களா, படித்து வேலை இல்லாத 30 வயசுக்கு மேல வேலை இல்லாம இருக்கவங்க டிகிரி முடிச்சிருந்தா 4,000, டிப்ளமா முடிச்சிருந்தா 2,500ன்னு அநேகமா நம்ம காலத்துக்கும் அந்த காசை வாங்கிட்டு தான் வந்து காலத்தை தள்ளணும் போல அந்த பிளான் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. எப்படி நான் எல்லா ப்ராஜெக்டையும் ஆந்திரா கொடுத்துட போறேன், நீங்க வந்து சும்மா வேலை இல்லாம தான் இருக்க போறீங்க, அதனால நான் கொடுக்குற இந்த 4,000 2,500 வாங்கிட்டு வீட்டுல உட்காந்துருங்க அப்படின்னு முன்யோசனையா தான் இதை அறிவிச்சிருக்காரு. நம்மளும் இந்த 4,000 2,500 வாங்கிட்டு இன்னைக்கு காலத்துக்கும் ஓட்ட வேண்டியதுதான். வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா வேலை வாய்ப்பு கிடைக்காது. உடனே சொல்லுவாங்க, அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? எங்க அமைச்சர் கீர்த்தனா பாத்தீங்களா, செயின்ட் கோபி இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வேணாம், நீங்க என்ன வேணாம், என்ன நான் சொல்றது நம்ப வேணாம், கூகுளில் போய் போட்டு பாருங்க அது உண்மையா பொய்யான்னு. உடனே எப்படி சொல்லுவாங்க, அது எப்படி சொல்லுவீங்க? எங்க அமைச்சர் கீர்த்தனா பாத்தீங்களா, அவங்க ஆட்சிக்கு வந்து 20 நாள் முடியறதுக்குள்ளே இந்த ஸ்டெயின் கோபின் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி இந்த நிறுவனத்தோடைய முதலீட்டை வாங்கியிருக்காங்க, அது 3,400 கோடி வரத்துடையது, இது என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கதான் நம்மள ரொம்ப தெளிவா ஏமாத்துறாங்க. என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எதெல்லாம் திமுக அவங்க கடந்த ஆட்சியில செஞ்சுட்டு போனாங்களோ அதெல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க பாத்தீங்களா. அப்படி ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்ல இதுவும் ஒரு ஸ்டிக்கர்.
ஸ்டிக்கர். அதாவது இந்த 3400 கோடி ப்ராஜெக்ட் அப்படின்றது 2024 ஜனவரி மாதம் இந்த இது வந்து எம்ஓஇ, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து ஆக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே திமுக பண்ணதை உங்க பேர்ல நீங்க முயல்திக்கிறீங்களே, அது எப்படி? இல்ல உங்க அண்ணன் எங்க யாருக்குமே தெரியாம 2024 ஆட்சி அமைச்சு அப்பே எம்ஓஇ போட்டாரா? அதுவும் புரியலையே. அப்ப தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தானே, எப்படி கீர்த்தன் அவர்களா இருக்க முடியும்? ஸோ இப்படிதான் ஸ்டிக்கர். அதாவது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கூல் பேக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்கூல் பேக்குக்கே இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, இது வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா ஃபோட்டோ இருந்தது, கலைஞர் அவர்கள் ஃபோட்டோ இருந்தது, ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ இருந்தது, எடப்பாடி அவர்கள் ஃபோட்டோ இருந்தது. எங்கன்னா ஆட்சியில் வந்து ஃபோட்டோவே இல்லாமல் கலைஞர் அவர்களுடைய உரையை போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? கலைஞருடைய உரையை போட்டு நீங்கள் வந்து கொடுக்குற அளவுக்கு. விஷயம் என்னன்னா, இவங்க பேக்கெல்லாம் இவங்க அச்சடிக்கல, அது கடந்த ஆட்சியிலே ஒரு டெண்டர் விட்டு அதற்கான வேலையெல்லாம் நடந்து இப்போ ரெடியாக இருந்தது. இப்போ ஒன்று வேணாம், நம்ம வீட்டில் வந்து ஸ்கூல் பேக் வாங்க போவோம் இல்லையா, ஸ்கூல் பேக் வாங்குமே போனோமா வந்தோமா எடுத்தோமானா இருப்போம். 10 நாள் 10 கடைக்கு போவோம், இந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும். அதுக்கு 1 நாள் 2 நாளாவது குறைஞ்சபட்சம் பிடிக்கும், குறைஞ்சபட்சம் 1 நாள் பிடிக்கும். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை என்ன? அத்தனை மாணவர்களுக்கும் யூனிஃபார்மு பேகு எல்லாம் ரெடி பண்ணோன்னா 20 நாளில் முடியுமா? ஒன்று உங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பேக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கோம். நான் தான் 2026 தேர்தலில் ஜெயிக்க போகிறேன், நான் தான் முதல்வர், இப்பயே சொல்கிறேன், இந்த பேக்கெல்லாம் அடிச்சு ரெடியாக வைங்க. இப்போ அத்தனை பேக்குக்கு நம்ம உடனடியாக 20 நாள் எப்படி அவ்வளோ பேக்கை இது பண்ணி அதுக்கு அடிச்சு தம்பி, இதெல்லாம் நடக்கிற விஷயம். அடிப்படை அறிவு இருந்தால் தெரிய வேண்டாமா? திங்க் பண்ணுங்க. ஒரு விஷயத்த பரப்புறதுக்கு முன்னாடி இது உண்மையா பொய்யா, அடிப்படை அறிவு இதுக்கு நீங்க வந்து வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம். இதை வித்தின் 20 நாள்ல செய்ய முடியுமா? கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து தமிழ்நாடு அரசு பள்ளியில வந்து படிக்கிறாங்க. இந்த 5 லட்சம் பேக் வந்து அண்ணன் வந்து 20 நாள்லயே அச்சடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு கதை விடுறீங்களே. அதுல போட்டோ ப்ரூஃப் வேற இருக்கு. ஸ்டாலின் அவர்களே அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த போட்டோ போடாம பேக் அச்சடிச்சது அந்த கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. ஆனா இவங்க கொடுத்ததுனாலே இது அண்ணன் செஞ்ச சாதனை அப்படின்னு போட்டோல இருந்து, அதாவது இந்த பேக் விஷயத்துல இருந்து மற்ற 3400 கோடி இந்த ஸ்டெயின் கோபில் வரைக்கும் எல்லாமே ஸ்டிக்கர் தான். எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அண்ணன் செஞ்சாரு அப்படின்னு சொல்றதுல எந்த ஏற்புடைய விஷயமா இல்லை. எல்லாமே ஸ்டிக்கர் தான். ஆனா சொன்னா ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. ஒருத்தரை நீங்க எலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க, அவர் தப்பு பண்ணாருன்னா கேள்வி கேளுங்க. ஆனா நீங்களே முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரையும் நீங்க வந்து பொழைக்கிறது அப்படின்றது நடக்காத காரியம். நம்ம என்ன பண்ணாலும் இவங்க நண்பன் நம்பி சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஏமாத்தலாம் அப்படின்னு ஏமாத்தி தான் இருப்பேன். என்ன சொன்னாலும் நம்புறது. ஒரே வாரத்துல நான் ஊழலை ஒழித்து விட்டேன், அவ்வளவுதான், ஊழல் ஒழிஞ்சிருச்சு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. புரியல எனக்கு, எப்படி ஒரே வாரத்துல ஊழல் ஒழிஞ்சிங்க? அதுக்கப்புறம் எப்படி இத்தனை கேஸுங்க வருது, இவ்வளவு பேர் கைதாகும்? நான் வந்த உடனே சட்டம் ஒழுங்கு சரியாயிடுச்சு. டெய்லி கொள்ள பெண் பிள்ளைங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது அப்படின்ற நியூஸ் வெளியாயிட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கும் பெண்கள் பாதுகாப்பு சந்தி சிரிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா, தொழில் வளர்ச்சித்துறை இப்படி அகல பாகத்துல நோக்கி போயிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா மோடிஜி மாதிரி இவரும் சொல்லுவார், போண்டா கடை போடுங்க, பக்கோட்டா கடை போடுங்க, நல்லா பொழைச்சிக்கலான்னு ஒரு காலத்துல வந்து விஜய் அவர்களுடைய அரசு சொன்னாலும் அது நம்ம வந்து வியப்புக்கு இல்லை. ஆக இதை எப்படி வந்து இவங்க தடுக்க போறாங்க அப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இவர் தடுப்பாரா, இல்லை இப்படியே தான் அண்ணன் வந்து கோட்டு மாட்டினார், அண்ணன் செஸ் விளையாடினார், அண்ணன் வந்து சுத்தி பார்த்தார் அப்படின்னு கதை பேசிட்டே இருக்க போறோமா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும்.